திடீர் கள ஆய்வு பற்றியானது உள்ள என்ன மாணவர்களுடன் கலந்துரையாடி இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு கிளீன் கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு எங்கெங்கே வந்து நல்ல நிர்வாகத்தை நடத்துறது, எங்கே நல்ல உணவு தர்றது அப்படிங்கிற அடிப்படையில் திடீர்னு வந்து இந்த மாதிரி ஆய்வுகளை பண்ணுறான். எங்களுக்கே வந்து அவர் கிளம்புறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தெரியும். பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சரும் நானும் வந்து இங்கே வந்து பங்கெடுக்கணும் அப்படிங்கிற திடீர்னு சொன்னாங்க. வந்திருக்கிறோம். ஒரு நல்ல நிர்வாகத்தை, இந்த மாதிரியான விடுதிகளை வந்து மாணவர்கள்ட்ட ஒரு மாண்புமிகு முதல்வர் அவர்களே நேரடியாக கேட்பது என்பது இதான் வந்து நான் முதல் முறையாக நான் பார்க்குறேன். இந்த மாதிரி ஹாஸ்டல்ஸில் வந்து திடீர்னு விசிட் பண்ணுறது அப்படிங்கிறது மிக முக்கியமான முன்னெடுப்பாக நான் பார்க்குறேன். அந்த வகையில் மாணவர்கள் வந்து அவர்கள் என்ன கோரிக்கைகளும் சொல்லியிருக்கிறாங்க, என்ன தேவைகளும் சொல்லியிருக்கிறாங்க. குறைகள் இல்லை, தேவைகள் என்னென்ன அவங்கள்ட்ட இருக்க கோரிக்கைகளும் சொல்லியிருக்கிறாங்க. அதை உடனடியாக வந்து மாண்புமிகு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர்கிட்டையும் சொல்லியிருக்கிறாங்க, என்கிட்டையும் சொல்லியிருக்கிறாங்க. அதை உடனடியாக செய்ய சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க. சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இருக்கிறாங்க, செக்ரட்டரிஸ் இருக்கிறாங்க, எல்லார்ட்டையும் அவர் வந்து ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. அடுத்த முறை வரும்போது அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால ஒரு நல்ல கள ஆய்வாக இருக்குது. இது மாணவர்களும் வந்து இன்னைக்கு வந்து அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு நம்ம முதல்வர்கிட்ட நம்ம எளிதாக போய் நம்ம குறைகளை சொல்ல முடியும், கோரிக்கைகளை சொல்ல முடியும், தேவைகளை சொல்ல முடியும் அப்படிங்கிறத நம்புறாங்க. அந்த வகையில் இது வந்து எங்களுக்கும் ஒரு முன்னகர்வாக இது இருக்குது. மாணவர்கள் வந்து உணவின் தரம் தான் ரொம்ப முடியல, எங்களால் சாப்பிட முடியல அப்படின்ற கோரிக்கை முன் வச்சுதான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு முதலமைச்சர் அவர்கள் என்ன உறுதிமொழி கொடுத்திருக்காங்க? நல்ல உணவு கொடுக்கணும், அதுதான் முக்கியமாக சரி பண்ணணும் உத்தரவு கொடுத்திருக்காருங்க. அது உடனடியாக சரி பண்ணப்படும். இந்த கள ஆய்வு, திடீர் கள ஆய்வு தொடருமா அடுத்து? ஏன்னா கடந்த வாரங்களில் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு போயிருக்காரு. இப்ப மாணவர்கள் விடுதி எல்லா துறையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அந்த மக்களை நேரடியாக சந்திச்சு பார்க்கும் பொழுது தெரியுங்கிறது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் களத்திலே வந்து பார்த்து கேட்கிறாரு. இது உண்மையாக தமிழகத்தில் மட்டும் இல்லை, இந்தியாவிலே ஒரு புதுமையான ஒரு விஷயம். இது மாண்பு முதலமைச்சர் எடுத்திருக்கிறது. மாணவர்கள் மத்தியில் அவங்களும் வந்து சொல்றாங்க, எங்களை முதலமைச்சர் எங்கிட்ட கேட்க, அவர் நேரடியாக என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு அவரே சொல்லி கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவங்க சில பேர் சொல்றதுக்கு தயங்கினா கூட நேரடியாக எல்லா பகுதியிலும் அவரே போய் பார்த்தாரு. கிச்சன்ல இருந்து, டாய்லெட்ல இருந்து எல்லாம் எப்படி தண்ணி வருது எல்லாமே அவர் நேரடியாக அவர் போய் பார்த்தாரு. ஸோ வந்து பார்த்துட்டு இந்த இடத்துல இந்த தப்பு இருக்குன்னு அவரே ஒரு அட்ரஸ் பண்ணி சரி பண்ணக்கூடிய வேலையில் உடனடியாக பண்ணுங்கிறத உத்தரவு போட்டிருக்காரு. அதிகாரிகிட்டையும் சரி, எங்ககிட்டயும் சரி, ஒரு அண்ணங்கிட்டையும் சரிங்க, எல்லாட்டையும் ஒரு அமைச்சராக நீங்க செய்ய வேண்டிய பொறுப்புகள், அந்த மாணவர்களுக்கு உண்டான தேவைகளை செய்ய வேண்டியது உங்களோட முதல் பொறுப்புன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை நாங்களும் வந்து உணர்ந்து நிச்சயமா செயல்படுத்துவோம். இல்லை சார், அதை போறது கிளவுட் கிச்சன் போறாங்க, சென்ட்ரல் கிச்சன் பார்த்துட்டு அதுக்கு தேவைகள் மருத்துவமனை, அதுக்கப்புறம் சமூக நீதி விடுதி, இது பர்டிகுலரா வேற ஏதேனும் காரணம் இருக்கா இல்ல ரேண்டமா? இல்ல, எல்லாம் அதாவது எல்லா இடங்களையும் முதல்வர் அவர்கள் கால் வைத்து அந்த நிர்வாகம் எப்படி இருக்கு அப்படிங்கறத அவர் வந்து தெரிந்து கொள்ள விரும்புகிறார். அந்த அடிப்படையில் மாணவர்களுடைய தேவைகள், மாணவர்களுடைய பிரச்சனை அவர் தெரிந்து கொள்ள நேரடியாக நாங்கள் அமைச்சர்கள் சொல்றதில்லை, அதிகாரிகள் சொல்றதில்லை, நேரடியாக அவர் தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. அதனால வர்றாங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரியான ஆய்வுகள் வந்து தொடரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சார்ந்து நேரடியாக கள ஆய்வு பண்ணிருக்கிறது ஒரு அமைச்சரா உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்லை, எங்களுக்கெல்லாம் இன்னும் இப்ப வந்து ஒரு எனர்ஜியா இருக்கு, இன்னும் நான் செய்யணும், அலர்ட் ஆக வேண்டியது இருக்கு. திடீர்னு வர்றாரு, திடீர்னு நாங்கள் வந்து வேற எங்காவது இருந்திருந்தோம்னா என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு அலர்ட் இருக்கு, ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு இதாக இருக்கு. அதனால கட்டாயம் மாண்புமிகு முதல்வர் அவருடைய இந்த மாதிரியான விசிட்ஸ் வந்து நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் எங்கள் துறையில் வேகத்தை அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது, நிச்சயமா பண்ணுவோம்.